வணக்கம். முருகா என்று ஒருமுறை அழைத்தால் வந்த வினைகளும் வரவிருக்கும் துன்பங்களும் ஓடிவிடும் என்பார்கள். முருகா என்ற சொல்லை மந்திரமாக கருதப்படுவதால் முருகா என்று மனதில் நினைத்தாலும் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும் என்பது நம்பிக்கை. திதிகளில் சஷ்டியும் நட்சத்திரங்களில் கார்த்திகையும் முருகனை வழிபட உகந்த நாள். தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் தேய்ந்து போகும் என்பது ஐதீகம். பௌர்ணமியில் இருந்து 6வது வரும் நாள் சஷ்டி திதி ஆகும். ஜோதிட சாஸ்திரப்படி 6 என்ற எண் ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது. 6 என்ற எண்ணிற்கு உரிய கிரகம் சுக்கிரன் ஆகும். சுக்கிரனின் அதிபதி மகாலட்சுமி ஆவார். முருகா என்ற சொல்லுக்குள் முப்பெரும் தேவர் ஐக்கியம். பொதுவாக குழந்தை பேறு இல்லாதவர்கள் சஷ்டியில் விரதம் இருப்பர். குழந்தை பேருக்காக மட்டும் அல்லாமல் முருகனின் அருளை பெற வேண்டும் என நினைப்பவர்கள் அனைவரும் சஷ்டி விரதம் இருக்கலாம். திருமணம் நடைபெற வேண்டும், நல்ல வேலை கிடைக்க, செல்வ வளம் சேர, அனைத்திலும் வெற்றி கிடைக்க, கடன் தொல்லை தீர வேண்டும் என நினைப்பவர்கள், வாழ்வில் தடைகள் விலக வேண்டும், நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என அனைவரும் சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம். சஷ்டி விரதம் மேற்கொள்ளும் அன்று காலை குளித்துவிட்டு சுவாமி படத்திற்கு மாலை அல்லது பூக்கள் அணிவித்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி பால் பழம் நிவேதனம் செய்து வழிபடலாம். மேலும் முருகனுக்கு 6 மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபடலாம். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை கூறலாம். முருகனுக்கு செவ்வரளி மாலை, ரோஜா மாலை என சிவப்பு நிற பூக்கள் மாலை சூட்டி மகிழலாம். இந்த நாளில் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது பல மடங்கு பலன்களை தரும். மேலும் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். குறிப்பாக இளநீர் மற்றும் தேன் வாங்கி கொடுப்பதன் மூலம் சுபிட்சம் உண்டாகும். முருகன் நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் குடிபுகுவான். நன்றி. ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.